வணக்கம் மக்களே! இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓல்ட் அண்ட் நியூ ஃபோட்டோஸ், இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் கூட பைக் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக்ல நீங்களும் இதே மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ வீடியோவ லைக் பண்ணிட்டு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை எடிட் பண்றது ரொம்பவுமே ஈஸி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு CapCut டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போறோம். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்க இடத்துல போய் உட்காந்துட்டு, VPN வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா VPN கனெக்ட் பண்ணியிருந்தா தான் டெம்ப்ளேட்டோட சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லைனா ஓப்பன் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு VPN வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வந்துடுவீங்க. இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCut அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீலோடு கேட்கும். இந்த மாதிரி சர்வர் கனெக்ட் ஆகாத மாதிரி ரீலோட் அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா ரீலோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CapCutக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதுவே கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் இந்த டெம்ப்ளேட் பேஜுக்குள்ள வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 2 ஃபோட்டோ அப்படின்னா 2 வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ இல்லைனா வீடியோ ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்லாம் அதிலே ஆட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ தன்னால் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வரல அப்படின்னா, அந்த ஃபோட்டோ மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோவோட அலைன்மெண்ட் வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா போதும், ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த ஃபோட்டோக்கு அலைன் பண்ணணும்னா அலைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இங்கேயே வந்து நீங்கள் வந்து சவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து இங்கேயே நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மேலே இருக்க இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆடியோவோட எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் Instagramல அப்லோட் பண்ணும்போது இந்த ஆடியோ மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் ரீல்ஸுக்கு இன்னுமே பெட்டரான ரீச் கிடைக்கலாம். இப்போ மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 480 பிக்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை 720 பிக்சல்லையோ இல்லை 180 பிக்சல்லையோ வச்சு ஹெச்டியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் டு டிவைஸ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா போதும், வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் போஸ்ட்டை போட்டு ஜாலி பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரேன். டாடா பை பாய்.